வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். என்ன இன்னைக்கு ஒரு கஞ்சியோட உட்காந்துருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த கஞ்சி நம்மளோட உயிரை காப்பாற்றுற ஒரு கஞ்சி. அதாவது கருப்பு கவுனி அரிசி, ஃபோர்பிட்டன் ரைஸ். அப்படியாவது அரசர்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னு மறைச்சி வச்சாங்களோ ஒரு ரகசியமான அரிசி, அதில் ஒரு கஞ்சி செஞ்சு அந்த கஞ்சியோட நீங்கள் கடலை சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசியோட செய்முறை விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோலயே பார்த்துடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நம்ம குடும்பத்தை கேன்சர் நோயிலேருந்து காப்பாற்றுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரையே நம்ம பரம்பரைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை தினமும் உங்கள் குழந்தைங்க முதற்கொண்டு இதை புட்டா கூட செஞ்சு கொடுங்க, இனிப்பாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க, ஸ்வீட் கூட செஞ்சு கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு. அது மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியில் இல்லாத சத்தே இல்லை. இதில் சாந்தோசைனின் அப்படின்ற இந்த சிகப்பு கலர் கொடுக்குது இல்லையா, இதுதான் நம்மளுக்கு கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுற ஆக்சினேட்டர் பண்புகள் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொலஸ்ட்ராலு, மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு, நம்மளோட கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு, நம்ம கண்ணுலேருந்து முடி வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் ஆற்றல் இருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இதோட மித்த நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சை கேன்சர் ப்ரிவென்ட் கஞ்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். கேன்சர் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நிறையா நுண்சத்துக்கள் இருக்குது. புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பீட்டா கெரோட்டின் இருக்குது. முடி வளர்ச்சிக்கு தேவையான பீட்டா கெரோட்டின், அயன், முடியெல்லாம் இன்றைக்கி கொட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த முடி வளர்ச்சிக்கு தேவையான பீட்டா கெரோட்டின், அயன் எல்லாமே இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க், இது மாதிரி போனுக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் இருக்குது. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சை நம்ம ரெகுலராக மார்னிங் எடுத்துகிட்டு இருக்கிறது மூலமாக நமக்கு தேவையான ஃபைபர்ஸும் கிடைக்கும். இதில் ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது கேன்சர் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் கேன்சர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த கேன்சர் வரக்கூடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க்கை இது குறைக்கிது. அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க்கை இது குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல குட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் நம்ம டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. அது மாதிரி ஒபேசிட்டி, வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிபி குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த கஞ்சை எப்படி வைக்கிறது அப்படின்ற செய்முறையை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது ஒரு 50 கிராம்ஸ் மெஷர் பண்ணி கருப்பு கவுனி அரிசியை எடுத்து அதை நைட்டே உடச்சி தண்ணியில் ஊற வச்சிட்டோம். அது உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலசிடணும். அலசிட்டு அதை உடச்சி ஊற வச்சிடணும். இதில் பார்த்தோம்னா இந்த கலர் தெரியுது இல்லையா, இதுதான் ஆந்தோசைனினோட ப்ராப்பர்ட்டி. ஆந்தோசைனின் தான் இந்த கலர் கொடுக்குது. ஸோ இது ஊற வச்ச பிறகு இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றக்கூடாது. இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு நம்ம இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, மினிமம் இல்லைனா ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோராக ஊற வச்சிட்டோம்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் கொத்தமல்லி, புதினா வேணும்னா கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல அரிசியை போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம். வேணுங்கிற அளவு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டோம்னா போதும். பூண்டு, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நறுக்குனது, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலைகள் இருந்தால் 2 புதினா இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல், இது கூட விருப்பப்பட்டால் நம்ம கொஞ்சம் பாசி பருப்பும் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம 3 விசில் விட்டுட்டு அப்புறம் கஞ்சி ரெடியான பிறகு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். இது கூட நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மூடி விசில் விட்டுட்டு இதை டெய்லி மார்னிங் நம்ம எம்டி ஸ்டமக்கில் ஒரு பவல் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு சைடிஷாக நம்ம வேர்க்கடலை சட்னி எடுத்துக்கலாம். அது நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸு. அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயை நம்ம சட்டியில் ஊற்றி அதில் நம்ம 2 பல் பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு புளி,
அப்புறம் வறுத்த வேர்க்கடலையை வந்து தோலை நீக்கிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இதை நல்லா நைஸாக சட்னி அரைச்சிடணும். இந்த சைடு நமக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து யாரெல்லாம் கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீக்லி த்ரைஸ்னாச்சும் இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சை குடித்து நீங்கள் தினமும் உங்களோட உடல் எடையும் குறைக்கலாம். அதுக்கு நீங்கள் இதில் ஒரு பவுல் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அது கூட கடலை சட்னி எடுத்துக்கோங்க. அதுலேயும் நல்ல ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இது மாதிரி ஒரு பவுல் கருப்பு கவுனி அரிசி கஞ்சும் நம்ம செஞ்சு காட்டணும். அதுபடி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட இந்த கடலை சட்னி செய்முறையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி கஞ்சில் கொஞ்சோண்டு கடலை சட்னி போட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சி தாங்க இது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம குடும்பத்தை சர்க்கரை நோயிலேருந்தும் கேன்சர்லேருந்தும் மாரடைப்புலேருந்தும் நம்ம பாதுகாக்கலாம். நன்றி.